أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها. கணியத்திற்குரிய கொள்கை சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய ஒற்றைப்படை இரவுகளில் 27வது இரவிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் கலிமாவுனுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்தோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தாரை இணை வைக்கக்கூடிய பாவத்திலிருந்து கலிமாவின் அடிப்படையில் நடக்கக்கூடிய மக்களாக சீர்திருத்த வேண்டும் என்ற பல சம்பவங்களின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவினுடைய இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்பது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நபிகள் நாயகம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராகவும் அவருக்கு எப்படி நாம் கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இந்த இரவிலே நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனில் அதிகமாக வரக்கூடிய சில வசனங்களில் யா ஐயுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து விட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இந்த வசனம் என்பது திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். எந்த ஒரு குர்ஆனுடைய சட்டத்தை சொல்வதாக இருந்தாலும், எந்த ஒரு மசாயிலை சொல்வதாக இருந்தாலும், என்ன உபதேசத்தை பற்றி சொல்வதாக இருந்தாலும், மறுமையினுடைய அச்சத்தை சொல்வதாக இருந்தாலும், அமல்களை பற்றி சொல்வதாக இருந்தாலும், அல்லாஹ் எப்படி அந்த வசனத்தை முதலிலே வைக்குகின்றான் என்றால், முதலில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், அதுக்கப்புறம் தான் அந்த சட்டங்களை மற்ற பிரச்சனைகளை அல்லாஹ் சொல்லுகின்றதை நாம் குர்ஆன்ல நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அடுத்ததாக எந்த ஒரு மனிதனையும் உலக ரீதியாக கட்டுப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் கூட கிடையாது. எதை எடுத்தாலும் அல்லாஹ் திரும்ப திரும்ப தன்னோடு இணைத்து தனியாக கூட சொல்ல மாட்டான். எனக்கு கட்டுப்படுங்கள், என்னுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்றுதான் திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹு தாலா நமக்கு திரும்ப திரும்ப இந்த உபதேசத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை, பல இடங்களில் வருகின்றதை பார்க்கின்றோம். லகது கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், இந்த தூதரிடத்தில் தான் உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருப்பதாக குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பார்க்கணும். அழகான முன்மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, அது அமல்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, சட்டங்கள் சம்பந்தப்பட்ட செயலாக இருந்தாலும் என் தூதரை பார்த்து தான் நீ செய்யணும். நீயாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. என் மனவயிற்சியின் அடிப்படையில் எனக்கு இது விருப்பப்பட்டுச்சு அந்த மாதிரி மார்க்க ரீதியாக முடிவெடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அதிகாரத்தை தரணும். அல்லது எங்க ஜமாத்தெல்லாம் சேர்ந்து கூடி ஒரு முடிவெடுத்தாங்க என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அல்லது எங்களுடைய முன்னோர்கள் காலங்காலமாக இப்படித்தான் இருந்தாங்க, அதனால நாம் இருந்தோம் என்று சொல்வதற்கும் அல்லாஹ் அனுமதியை தரவே கிடையாது. எப்படி சொல்றான்னால், இந்த தூதரிடத்திலிருந்து தான் நீ சாப்பிடுவது, உடை மாற்றுவது, உன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஆட்சியினுடைய அதிகாரம், திருமணம், தலாக்கு, குலா, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே இந்த தூதர் என்ன சொல்றாங்களோ அப்படித்தான் நீ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இந்த
வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அய்யகூனு லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வமை யஸல்லாஹ வ ரசூலுஹு ஃபக்கத லல்லலலாலன் முபீனா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மூமின்களே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மூமின்களாக இருப்பீர்களானால் அல்லாஹ் ரசூல் ஒரு கட்டளையை உங்களுக்கு சொல்லிவிட்டால் அந்த கட்டளையில் வேறு சிந்தனை வரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்ற. கட்டளைக்கு மாத்தமா நடந்தேன் அல்லாஹ் இங்க சொல்லல. மனசுல கூட என்ன வந்துடக்கூடாது, ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான், ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்றாங்க, அது என்னுடைய அறிவுக்கு ஏத்துக்கிற மாதிரி தெரியல, நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது என்ற அந்த சிந்தனை உள்ளத்துல கூட வரக்கூடாது. அப்படி உள்ளத்தில் வந்துவிட்டால் லலாலன் முபீன், அவர்கள்தான் பகிரங்கமான ஒரு வழிகேட்டிலே இருப்பதாக திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றதை பார்க்கும். இந்த மாதிரி நிறைய வசனங்கள். ஒரு அமலை செய்கிறோம், இந்த அமல்ல கூட அல்லாஹ் எப்படி தலையிடுறான் பாருங்கள். யா ஐயுகல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉ ரசூல் வலா துபுத்துல் ஆமால். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு தான் நீ எல்லாத்தையும் செய்யணும். மாற்றி செஞ்சிட்டன உன்னுடைய அமல்களை அழிந்து போகும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றதையும் நம்ம பார்க்கணும். வலா துபுத்துல் ஆமாலும், உங்கள் செயல்களை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள் என்று திருமறை குர்ஆனில் இப்படி வரக்கூடிய வசனத்தையும் நம்ம பார்க்கணும். அடுத்து எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்டா, தூதருடைய வார்த்தை, தூதருடைய சொல்லுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றால், ஒரு 8 நபர்களை அல்லாஹ் உலக ரீதியாக பட்டியல் போடுகின்றார். அந்த 8 நபர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 8 நபர்களோடு நாம் தொடர்பு வச்சிட்டு இருக்கிறோம். எப்படி அல்லாஹ் சொல்றான்டா, உங்களுடைய பெற்றோர்கள், உங்க அத்தாவும் சரி அம்மாவும் சரி, அடுத்து உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், உங்களுக்கு உடன் பிறந்த உறவினர்கள், உடன் பிறந்த அண்ணன் தம்பி பெரியத்தா மக்கள் சின்னத்தா மக்கள், 4வதாக உங்களுடைய குடும்பத்தார்கள், 5வதாக நீங்கள் திருமணம் செய்த உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன். நீங்கள் நஷ்டமாகி விடுவோம் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து இதுல காசு போட்டா நஷ்டமாயிருமோ, அதுல காசு போட்டா நஷ்டமாயிருமோ என்று பயந்து வியாபாரம் செய்கின்றீர்கள்லவா, அந்த வியாபாரமும் நீங்கள் திரட்டிய மிகப்பெரிய செல்வமும், நீங்கள் வாங்கி போட்ட வீடு நிலம் காரு பங்களா உங்களுடைய வசிப்படங்கள், இவைகள் அனைத்தையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை தான் நேசிக்கும். ஏன் அல்லாஹ் ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே ஒரு வரியில சொல்லிட்டு நீ அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கன்னு சொல்லிட்டு போலாமா இல்லையா? தனித்தனியா சொல்றான். பொண்டாட்டி சொல்றான், அத்தா அம்மாவை சொல்றான், சொந்தக்காரங்களை சொல்றான், என்னுடைய பிள்ளைகளை சொல்றான், நான் சேமித்து வச்ச என் சொத்தை பத்தி சொல்றான், நான் செய்யக்கூடிய வியாபாரத்தை பத்தி சொல்றான். எல்லாத்தையும் சொல்லி இது உங்களுக்கு நேசம் உள்ளதாக இருக்கும், இதை விட என் தூதருடைய வார்த்தை தான். எந்த அளவுக்கு இதற்கு இன்னும் முட்டு கொடுக்கின்ற அடிப்படையில் அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களே, இது அத்தா அம்மா அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் காசு பணம் இது மட்டுமல்ல, உன் உயிருக்கு மேலாக ரசூலுல்லாஹ் தான் நேசிக்கிறேன். நான் இந்த உலகத்தில் வாழ்றது உசிர் இருந்தாதான் எனக்கு அத்தா எனக்கு அம்மா, அவங்களோட பேச முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும், அவங்களோட கொஞ்சம் குழாவ முடியும், சொத்தை அனுபவிக்க முடியும். அந்த உயிரையே அல்லாஹ் எங்க வைக்கிறான்? உன் உயிருக்கு மேலாக என்னுடைய தூதருடைய வார்த்தை தான் முக்கியம். என் தூதருக்கு தான் நீ கட்டுப்படணும், நேசிக்க வேண்டும் என்று இவ்வளவு முக்கியத்துவத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றது. இந்த மாதிரி ஏராளமான வசனம், 1 2 கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை செய்யுங்கள், எதை தடுத்தாங்களோ அதை செய்யாதீங்க. எப்படி குர்ஆன் வசனம் இருக்குதுன்னு பாரு. எது இருந்தாலும் என் தூதர் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் நீ செய். அவர் எதை தடுத்தாரோ அதை நீயும் தடுத்துக்கணும். அவர் ஹலால்ண்டா உனக்கு ஹலால், அவர் ஹராம்ண்டா உனக்கு ஹராம். இப்படி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி வசனத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றதை பார்க்கும்.
எந்த அளவுக்குண்டா, ஒரு தூதரை இன்னைக்கு சர்வசாதாரணமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்காரப்பா, அதெல்லாம் என்னங்க நடைமுறைப்படுத்த முடியாது. நாங்கள் காலகாலமாக எங்கள் தலைவர்கள் சொன்னாங்க, எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க, அவங்க மாதிரி தாங்க செய்ய முடியும். புதுசாக என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற என்ன செய்யறது? இப்போடைய ரசூல்லாவுடைய வார்த்தையை மறுக்கிறாங்களா இல்லையா? இதை நம்முடைய பார்வையில் ஒரு சாதாரணமாக எடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றான் என்றால், யார் என்னுடைய தூதருடைய வார்த்தையை மறுக்குகின்றார்களோ, புறக்கணிக்கின்றார்களோ, ஃபக்கத் கஃபர, அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று குர்ஆன். இதுக்கு மேல என்ன வேண்டியிருக்கு? நான் சொல்றேன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு, நீங்க அதெல்லாம் கிடையாது, நாங்க காலகாலமாக என்ன கொள்கையில் இருந்தா அதுதான் எங்க ஜமாத்து, எங்க தலைவரே, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, சாத்தியப்படாது, அறிவுக்கு ஒத்து வராது என்ற அடிப்படையிலே வாதத்தை வைத்து ரசூலுடைய வார்த்தையை நீங்கள் மறுத்து விட்டால் ஃபக்கத் கஃபர, அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று குர்ஆன் முடியும். அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் மிக மிக கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். அல்லாஹ் நம்மளை காப்பா. இந்த நிரந்தர நரகம் என்பது குர்ஆன்ல நீங்க தொலாவி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இணை வைத்ததுக்கு இருக்கு, வட்டிக்கு இருக்கு, எனக்கும் வகி வருதுன்னு சொல்லி நானும் அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு சொல்றானா இல்லையா? அந்த மாதிரி ஒரு 4-5 பேத்துக்கு மட்டும்தான் நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்து. பாக்கி தவறு செய்யறவர்களுக்கு நரகம் சொல்லுவானே தவிர ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யல, சொல்லல. ஆனா யார் என்னுடைய தூதருடைய வார்த்தைகளை மறுக்குகின்றார்களோ, அதை புறக்கணிக்கின்றார்களோ, அவர்கள் ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் நபியே நிரந்தர நரகத்திலே இருப்பார்கள். எவ்வளவு கடுமையான வார்த்தை! சாதாரணமாக எடுக்கக்கூடிய வார்த்தை அல்ல. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனை நம்ம புரட்டி பார்த்துச்சுன்னா இப்படியே நிறைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றது. மறுமையிலே அல்லாஹ் காஃபிர்களை நரகத்திலே தள்ளும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, மறுமையில் தீர்ப்பு சொல்லப்பட்ட உடனேயே சொர்க்கத்துக்கு போறவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், நரகவாதிகளை மலக்குமார்கள் ஆடு மாடுகளை போல அப்படியே ஓட்டிட்டு போவாங்க. அவர்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த உடனே மிகப்பெரிய ஒரு கதவு, அந்த கதவை மலக்குமார்கள் திறப்பார்கள், அதுதான் நரகத்தினுடைய வாசல் என்று குர்ஆனுடைய வசனம். அப்பதான் பாப்பா இந்த உலகத்துல நரகத்தை பத்தி அல்லாஹ் சில வசனங்கள் அழகா சொல்லும் போது நமக்கு உணர்வு வரல, நமக்கு அறிவு வரல, நம்ம அதை பத்தி பெருசா நினைக்கல. அந்த நரகத்தை பார்க்கும் பொழுது அது எரியக்கூடிய வெப்பத்தின் கொடூரம், அதனுடைய அனல் காற்று, அந்த எரியக்கூடியனுடைய கடுமையான மோசமான ஓசை, இதையெல்லாம் அந்த மக்கள் பார்த்து விட்டு அரண்டுட்டு அங்க நிற்கும் பொழுதுதான் மலக்குமார்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியை பாரு. அல்லாஹ் நம்மளை காப்பாத்து. எப்படி கேட்பாங்கன்னா, இந்த நரகத்திற்கு வருவதற்கு வராமல் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கட்டுப்படலையா? இதுதான் கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த அந்த வேதத்தை நீங்கள் கட்டுப்படலையா? இந்த 2 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் வச்சிட்டு தான் நரகத்தில் அல்லாஹ் தள்ள வைப்பான். அந்த மக்கள்கிட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வரலையா உங்ககிட்ட? அவர் கொண்டு வந்தாரு குர்ஆன் உங்ககிட்ட வரலையா? அந்த நரகவாசிகள் சொல்லுவாங்க, நான் வந்துச்சு, நாங்க பின்பற்றுவோம், நாங்க கட்டுப்படல, எவனுக்கோ கட்டுப்பட்டோம். அந்த தலைவர், இந்த ஜமாத்து, இந்த இமாமு, இந்த முன்னோர்கள் யார் யாருக்கோ நாங்கள் கட்டுப்பட்டோம். இந்த நரகத்துக்கு வருவதற்கு அவர்கள் தான் காரணம். அதுக்கப்புறம் தான் அவங்களை பிடிச்சி தள்ளப்படும் என்று திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் நம்ம பார்ப்போம். அப்ப மிக முக்கியமாக அல்லாஹ் வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் தூதர் தான், அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயாவது ஒரு இடத்துல குர்ஆன்ல உங்க தலைவர்களுக்கு, உங்க ஜமாத்துக்கு, ஏன் நம்ம ஜமாத் ஒரு கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக சொன்னா கூட இந்த ஜமாத்தில் இருக்கிறவங்க கட்டுப்படும் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா பேசு, இல்லாட்டி போயிட்டே இரு. இதுதான் அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டம் என்பதை சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு நிறைய பேர் ஒரு குரானு, ஒரு ரசூலு, ஒரு மார்க்கத்திலேயே இவ்வளவு பிரிவு. ரசூல்லா காலகட்டத்தில் இந்த பிரிவு இல்லை. ரசூல்லா இந்த பிரிவை காட்டவும் இல்லை. ஏன் சமுதாயம் 73 போகும், 72 பின்னார், ஒண்ணு சொர்க்கண்டாங்க. அதே ஒரு ரசூல் தெளிவா சொல்லி. அப்ப இந்த 72 கூட்டங்கள் வருவதற்கு அடிப்படை காரணம் யாருன்னு குரான்ல நீங்க தொலாவி பார்த்தா நம்முடைய முன்னோர்கள் தான். நம்முடைய மனோ இச்சை தான் நமக்கு காரணம். நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அடிப்படையில் தான் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை பிரிவுகள். ரசூலுடைய வார்த்தையை தூக்கி காலுக்கடியில போட்டோம். முன்னோர்களுடைய அந்த வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களா. இது இன்னைக்கு நேத்து வந்த சம்பவமான்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னமோ ரசூல்லா காலகட்டத்தில் தான் இந்த பஞ்சாயத்து ஓடி இருக்கு, அது இல்ல. இந்த காலகட்டத்தில் 2026 தான் இந்த பிரச்சனை, அதுவும் இல்லை. இது காலகாலமாக இருந்து வந்த பெரிய முசீபத்தே இது. இப்ராஹிம் நபி கேட்கிறார் தன்னுடைய சமுதாயத்திட்ட, பேசவும் செய்யாத கேட்கவும் செய்யாத இந்த கல்ல போய் ஏண்டா வணங்குறீங்க, அது எந்த சக்தியும் இல்லை என்று கேட்கும்போது அந்த உம்மத்து, அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் முன்னோர்கள் இதை வணங்கிட்டு இருந்தது நாங்க பார்ப்போம், நாங்களா வணங்குறோம் இல்ல, எங்க முன்னோர்கள் வணங்கிட்டு இருந்ததை பார்த்தோம், அதனால தான் நான் இதை வணங்குகின்றேன் என்று சொன்னதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சுட்டி காட்டி. 1-2 நபி அல்ல, நிறைய நபியினுடைய சமுதாயம் வழிகட்டு போகுவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வை நீ வணங்கு. அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்டா, இந்த தொழுகை என்பதை எங்க கடவுள்களை எல்லாம் வேண்டாங்குதா, காலகாலமாக எங்க கடவுளை வணங்கிட்டு தான் நீ புதுசா தொழுகை அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்ற. அப்ப அவர் கேட்கிறார், இந்த கடவுள் எவன்டா உருவாக்குனா? எங்கள் முன்னோர்கள் வணங்கி கொண்டிருந்தா நாங்க பார்த்தோம், அப்படியே நாங்க வணங்குறோம். இதுதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இதே தான் சாலிஹ் நபியினுடைய சமுதாயம். எங்க சமுதாயத்தில் நீ ஒரு நல்லவனே கிடையாது, ஒரு பைத்தியக்காரனா இருக்கிற, ஏன் எங்கள் முன்னோர்கள் வணங்குறது ஏன் நீ தடுக்கிற? நீ அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்லும் போது அவன் வச்ச கோரிக்கையும் இப்படித்தான் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்ப நபிமார்களுடைய உம்மத்தை, நபிமார்களுக்கு கொடுத்த பெரிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இணை வைப்பதற்கு காரணம், தூதர்களுடைய கருத்தை மறுப்பதற்கு காரணம் முன்னோர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் என்று திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் இப்படி நீண்ட ஒரு பட்டியலை போடுறது. ரசூல்லா காலகட்டத்தில் பாருங்க, அப்படியே வந்து ரசூல்லா காலகட்டத்தில் மக்காவுடைய காபியர்கள் நிர்வாணமா வணங்கிட்டு இருந்தான், செத்ததை தின்னுட்டு இருந்தான், குடிச்சிட்டு இருந்தான். அந்த சிலைகளை வச்சு 360 சிலைகளை வணங்கிட்டு இருக்கும்போது ரசூல்லா போய் தாவா பண்ணி பண்ணும் பொழுது, ஏண்டா இதையெல்லாம் வணங்குற, பேசவும் செய்யாது, நிர்வாணமா செய்ய ரசூல்லாவுடைய இந்த பிரச்சாரத்துக்கு அவன் சொல்ல செய்தியை பாருங்கள், முகமதே இது நாங்க என்ன புதுசாவா வணங்குறோம், எங்க முன்னோர்கள் வணங்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் இந்த லாத்து உஸா மனாத் இதையெல்லாம் நாங்கள் கடவுளாக வணங்குறோம் சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, இது யாரா உனக்கு கத்து தந்தாங்கடா? அவன் அல்லாஹ்வின் மீதே பொய்ய சொல்லாரு. எங்கள் முன்னோர்களுக்கு அல்லாஹ் தான் இதை கற்றுக் கொடுத்தாங்க. இது அவங்க புதுசா செய்யல, அல்லாஹ் தான் லாத்த வணங்கு, உஸாவை வணங்கு, மனாத்த வணங்கு, இப்படியெல்லாம் நடை என்று எங்கள் முன்னோர்களுக்கு அல்லாஹ் தான் எங்களுக்கு கற்றுத்தந்தான் என்று அல்லாஹ்வின் மீது துணிந்து பொய்ய சொல்லுவாங்க. இது குர்ஆனுடைய வசனத்துல நம்ம இருக்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி தான் இன்னைக்கு ரசூலுடைய வார்த்தையை தூக்கி குப்பையில போடுவதற்கு அடிப்படை காரணம் ஒன்று மனோ இச்சை. அந்த மனோ இச்சை முன்னோற்ற கொண்டு போய் இருக்கிறதாக நம்ம பார்ப்போம். இது சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எல்லா வணக்க வழிபாடுகளிலும் இன்றைக்கு ரசூலுடைய வார்த்தையை தூக்கி காலடியில் வீசுறத பார்க்க. முதல்ல இந்த தொழுகையை எடுத்துங்க. தொழுகையை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லா என்ன வார்த்தையை சொன்னாங்க? என்னை எவ்வாறு தொழ கண்டீர்கள், நான் எப்படி தொழுகணும் அது மாதிரி தான் நீ தொழுகணும். நான் எங்க தக்பீர் கட்டுறேன், எங்க குனியிற, என்ன ஓதுற, எப்படி சஜிதா செய்யற, ஃபஜ்ர் எவ்வளவு ரக்காத்து, லொஹர் எத்தனை ரக்காத்து, மக்ரிப் எத்தனை ரக்காத்து, சுன்னத்து தொழுகை எத்தனை ரக்காத்து, வித்ர் தொழுகை எத்தனை ரக்காத்து, ஜனாசா தொழுகை எப்படி தொழுகணும், கிரகண தொழுகை எப்படி, இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் தொழுகணும். நம்மளுடைய கடமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்லிட்டாருன்னா ஒழுக்கமா தொழுதுட்டு போயிடும்.
ரசூலுல்லாஹ்வும் சொல்லியிருக்காங்க. இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மற்ற சட்டங்களை போல வகியாக இறக்கல. நோம்பை பொறுத்த வரைக்கும் வகியில வரும், ஜக்காத்து வகியில வரும், இந்த தலாக்கு குலா எல்லாம் வகியில இப்படி வரும், வந்து குர்ஆன் வசனமாக மாறும். தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எவ்வளவு அழகாக விவரமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு மெசேஜ் தர்றான்டா. வகியா வரல, வகியோடு சேர்ந்து டெமோவா அல்லாஹ் காமிச்சான். மெஹராஜுக்கு போயிட்டு வர்றாங்க, இரவு போய் காலையில ஃபஜருக்கு வந்தாச்சு. வந்த உடனேயே அல்லாஹ் எப்போ ஸ்டார்ட் பண்றான்? லொஹர்ல இருந்து தொழுகை கடமை ஆயிடுச்சு. எப்படி இவரா பார்த்துக்கு தக்பீர் கட்டி இவரா குனிஞ்சு இவரா ரசூலுல்லாவே தொழுதாங்களா? இல்ல, ஜிப்ரீல அல்லாஹ் அனுப்பி வைக்க. அவர் வந்து அல்லாஹ்வின் தூதரே, இதுதான் லொஹருடைய நேரம், வாங்க இப்படி நில்லுங்க, இப்படி தக்பீர் கட்டணும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், துணை சூறாவை ஓதணும், அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த துவா அல்லாஹ்ம பாயித் பண்ணி அதை கத்து தர்றாங்க. ருக்குவு எப்படி நிக்கணும், எங்க கையை வைக்கணும், ருக்குல என்ன ஓதணும், சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா எப்படி நிக்கணும், சஜிதாவும் இவர் பாட்டுக்கு போல சஜிதாவை இன்னைக்கு எல்லாம் மதத்தில் செய்யறாங்களா, ஒரே முட்டை கையும் காலையும் நீட்டுற மாதிரி, அப்படி சஜிதா இருக்கக்கூடாது. கையை கொண்டு போ, நெத்திய வைக்கி, எது படணும் எது படக்கூடாது, சஜிதாவிலிருந்து வந்து ஒரு அமர்வு உட்கார்றது, அத்தஹியாத்து, இப்படியே ஃபர்ஸ்ட் லொஹர்ல 4 ரக்காத் கத்து கொடுத்தாச்சு. அதற்கு அடுத்து ஜிப்ரீல் வர்றாங்க அசருக்கு. அந்த டைமுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு, நபியே இதுதான் அசருடைய நேரம், அசர்ல இப்படி தொழுகு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்கும், திடீர்னு மகரீப் ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் வந்துட்டார். மகரீபு இது 3 ரக்காத் தொழுகணும், அதையும் காமிச்சார். கொஞ்ச நேரத்தில் இசா வருது, இசாவுக்கு உட்கார வைக்கிறாரு, இசா 4 ரக்காத் இப்படிதான் தொழுகணும். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க. அதுக்கு அப்புறம் ஃபஜ்ர் நேரத்தில் ரசூலுல்லாஹ் வெளி போட்டு ஃபஜ்ரு வாங்க 2 ரக்காத் தொழுகுங்கன்னு முதல் நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்தில் வந்து 5 வக்தையும் கத்து கொடுத்துட்டாரா. அடுத்த நாள் வர்றாரு. எப்போ வர்றாரு? முதல் நாள் தொழுகையினுடைய ஆரம்பத்தில் வந்தாரு. இரண்டாவது நாள் தொழுகையினுடைய கடைசி நேரத்தில், லொஹருடைய கடைசி நேரத்தில் வந்து அதே மாதிரி தொழுத காமிச்சிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நேத்து அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் லொஹர், அசருடைய கடைசி நேரம், நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அசர், இந்த குறிப்பிட்ட டைம், இப்படி 5 வக்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு டெமோ மாதிரி அல்லாஹ் காமித்து தந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு தான். அப்ப நம்மளுடைய கடமை என்ன? இது சாதாரணமா எடுக்க முடியாது. ஜிப்ரீல வந்து ரசூலுல்லாஹ் இப்படி கட்டல, இப்படி கட்டல, இப்படியும் கட்டல, இங்க வாங்க இப்படித்தான் கட்டணும் காமிச்சு கொடுத்தாரா? எப்படி முட்டி வைக்கணும், என்ன ஓதணும் காமிச்சு கொடுத்தாரா? அப்ப இந்த விஷயத்துல இன்னைக்கு என்ன நிலைமை? அனஃபியை பொறுத்த வரைக்கும் தொப்புளுக்கு கீழே, சாஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம். தக்பீருடைய நிலைமை, ருக்கு அவங்க இஷ்ட பிரகாரம், சஜிதா அவங்க இஷ்ட பிரகாரம், இப்படி தொழுகையினுடைய நிலைமை இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அது ரசூலை எல்லா தொழுகையும் கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்ன தொழுகை இருக்குதோ ஹதீஸ்ல தெளிவா இருக்குது. இன்னைக்கு என்ன நிலைமை? எங்க முன்னோர்கள் எங்க ஜமாத்தி சொன்னாங்கிறதுக்காக புது புது தொழுகை இருக்கா? இப்ப தொழுகிறாங்களே 20 ரக்காத், அல்லாஹ்வுடைய தூதர் கத்து தந்தாங்களா? ரசூலுல்லாஹ் கத்து தந்தாங்களா? மிக தெளிவா இருக்குது. ரமலான் அல்லாத காலகட்டத்தில் 8 ரக்காத்து, ரமலான்லேயே ரசூலுல்லாஹ் 8 ரக்காத்து, 8 3 11 ரக்காத்து, ஆயிஷா நாகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மிக தெளிவா இருக்குது. 20 ரக்காத் எங்கிருந்து வந்துச்சு? அல்லாஹ் வகை அறிவிச்சானா? அல்லாஹ் சொன்னானா? தொழுகையில எவ்வளவு பெரிய ஒரு தெனாவட்ட போறாங்கன்னு பாரு. அல்லாஹ் டெமோ மாதிரி காமிச்ச ஒரு வணக்க வழிபாடு. அதுபோக எத்தனை தொழுகை, இஸ்ராக்கு தப்லீக் ஜமாத் இஸ்ராக்குன்னு ஒரு தொழுகையை தொழுவாங்க. அப்படி ஒரு தொழுகையே எந்த ஹதீஸிலும் கிடையாது, எந்த வசனத்திலும். லுஹாவுடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத் தொழுதாங்க. 4 தொழுவதற்கு அனுமதி, 2 தொழுவதற்கு அனுமதி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அறிவிக்கிறாங்க, மூமினா ரலியல்லாஹு அவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் லுஹாவுடைய தொழுகையை தொழுகுவார்கள். அந்த தொழுகை என்பதே ஒரு மனிதனுடைய மூட்டுக்கள், எலும்புகள், நரம்புகள் தர்மம் செஞ்ச கூலியை அல்லாஹ் தருவான். சூரியன் உதித்து ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு ஒரு 11 மணிக்கு இருக்கு, தெளிவா இருக்கு.
இஸ்ராக்குங்கிறது கிடையாது. மெஹராஜுடைய இரவுக்கு ரசூல்லா போயிட்டு வந்தாங்க. எப்ப போனாங்க, எந்த நாள், இன்னைக்கு வரைக்கும் இல்ல. மெஹராஜ் தொழுகை என்ற ஒரு தொழுகை இருக்குதா இல்லையா இன்னைக்கு? இது யாரு கத்து தந்தா? இந்துக்கள் ஆடி 18 ஒண்ணு கொண்டாடுவான். சுடுகாட்டுல போய் அங்க இருக்கிறவனுக்கெல்லாம் என்னென்னமோ இருக்கிற சாராயம் சுருட்டம் திண்டதெல்லாம் வச்சு அவனுடைய பார்வையில ஒரு துவாவை ஓதுவான். நமக்கு என்ன ஆடி 18 இருக்கா? பராத் 20 பேரை மட்டும் மாத்தி வச்சு இவனும் சுடுகாட்டுக்கு போறான். விதிக மாத்துங்கிற அடிப்படை அந்த பராத் 20 புதுசா தொழுக, பராத்து தொழுக, மெஹராஜ் 20 தொழுக, தஸ்பீ தொழுக. அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா? ஏன்னா என்ன வணங்குறதுக்கு நான் என்ன விரும்புறேனோ அந்த மாதிரி தொழுகன்னு ஒரு தூதரை அனுப்பிச்சு விட்டு காட்டியும் கொடுத்துருக்கேன்டா. ஓ இஷ்டப்பிரகாரம் தொழுதேன்டா. அல்லாஹ்வோட போட்டி போடுற மாதிரி நீ எல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது. நான் தொழுது அனுப்பிச்சு விடுவேன், நீ நன்மையை மட்டும் அனுப்பிச்சு விடு. அப்படித்தான் ஆச்சு. அடிப்படை இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே முதல் இடத்துல தொழுகை வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது, மனிதனையும் ஜின்னையும் என்ன வணங்குறதுக்கு படைச்ச அந்த தொழுகையில இதுக்கெல்லாம் காரணமா கேட்டு பாருங்க. எங்க ஜமாத், எங்க தலைவரே, எங்க முன்னோரே, அப்ப இவங்க எந்த லிஸ்ட்ல ஆரம்பத்தில் சொன்ன வசனத்தின் அடிப்படையில அவங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்றதா அல்லது அவங்களுக்காக பாவம் மன்னிப்பு நம்ம துவா கேட்கறதா? நேர்வழிக்கா? தொழுகை விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதரை தூக்கி வீசி எரிஞ்சாச்சு எல்லாத்திலையும். ஆனா தொழுகைக்கு ஒரு பாங்கு சொல்றாங்க. அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு கத்து தர்றான். எப்படி கத்து தர்றான்? பாங்கு சொன்ன பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், வசீலா என்ற அந்த பதவிக்காக எனக்கு துவா செய்யுங்கள், மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை பேசுவேன். ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க. பாங்கு சொன்ன பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கண்டா. இது பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி ஸலவாத் எல்லாம் ஏருக்கு மாறாத ஒண்ணு கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சையே கேட்க மாட்டான். இன்னைக்கு இருக்கா இல்லையா? சரி, தொழுகை விடுங்க. அடுத்தது நோன்பு, மிக முக்கியமான ஒரு அமல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ரமலானுடைய 30 நோன்பு. ஓகே, வாரத்தில் வைக்கிற வேண்டிய நோன்பு, மாசத்துல வைக்கிற 3 நோன்பு, அதுக்கு சிறப்பிற்குரிய முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு. வேற என்ன நோன்பு இருக்கு நமக்கு தெரியல. என்னென்ன நோன்புக்கு என்னென்ன நன்மையும் தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த ரமலானுடைய நோன்பு முன் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். அரஃபாவுடைய நோன்பு 2 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். முஹர்ரம் மாதத்துக்கு 1 வருஷம் பாவம் மன்னிக்கப்படும். அது நன்மையும் இருக்குது. எந்த நோன்பு வைங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த நோன்பை வச்சு அல்லாஹ்ட்ட நன்மையை பெற வேண்டியது. வேலை முடிஞ்சு போச்சா? பராத்துக்கு நோன்பு வைக்கிறாங்க. மெஹராஜுக்கு அதுக்கு ஒரு நோன்பு, பராத்துக்குன்னு ஒரு நோன்பு இருக்கா? யாரு கத்து தந்தா? சுடுகாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் நோன்பு. அல்லாஹ் நோன்பை எவ்வளவு கொச்சப்படுத்திருக்காங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லி. இறையச்சம் வரணும். அல்லாஹ் தான் நோன்புக்கு கூலி தர்றேங்கிற. அப்படி எங்க நோன்பும் கூட எல்லாமே அவுட்டு. அட எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷ துவா கேட்கறது உச்சகட்டம். தொழுகையும் பிரார்த்தனை தான், நோன்பும் பிரார்த்தனை மாதிரி தான் வருது. எந்த ஒரு தர்மத்தை செஞ்சாலும் எது செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து இறைவா எனக்கு அது கொடு, இதை கொடு, என்னை மன்னிச்சிரு, என்னை நரகத்திலிருந்து பாதுக்கு. இப்படிதான் நிறைய துவா என்பது உச்சகட்டம். அந்த துவா அல்லாஹ் எப்படி விரும்புறானோ அப்படி துவா கேட்கறதா? நான் துவா கேட்பேன், நீ பாட்டுக்கு ஒழுக்கமா எனக்கு சொர்க்கத்தை கொடு அப்படின்னு கேட்கற. என்ன குர்ஆன்ல சொல்றான்? உதுஉ ரப்பக்கும் தலர்ருமா உஃபியா, பணிவாக ரகசியமாக உன் இறைவனிடத்தில் கேளு. ரசூலா தன்னுடைய தொழுகை கடமையாக்கின பிறகு ஒரு நாள் கூட 5 வக்துக்கு அவங்க தொழுது துவா கேட்டு பின்னால் இருக்கிறவங்க ஆமீன் சொன்னதாக ஒரு ஆதாரம் கிடையாது. எப்படி இது வந்துச்சு? இன்னைக்கு இது தொழுது துவா கேட்டு ஆமீன் சொல்லக்கூடிய ஜமாத்துகள் தான் எக்கச்சக்கமாக, அவங்க தான் 90% இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அடிப்படையில துவா கேட்கிறவங்க 10% அப்படித்தான் இருக்கு. நம்மளுடைய ஜமாத்து குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய சில அகல ஹதீஸ், மஸ்னா நதுவத்துல் முஜாஹிதீன், இந்த மாதிரி இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. அதிகமான மக்கள் துவா, ஒடுக்கத்த துவா. அல்லாஹ்
தப்லீக் ஜமாத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தப்லீக் போறாங்கன்னா அண்டா வைக்கிறது உட்காரும் எல்லாத்துக்கும் தூ. ஆனா எப்படி கேட்கணுங்கிறத பல நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் கத்து தந்தானே. ரகசியமா பணிவா கேளு, உன் பிரச்சனை என்னான்னு கேளு. அஜர்த்துடைய பிரச்சனையெல்லாம் நீ கேட்க. அவருக்கு குழந்தையே இல்லாம இருக்கும், அவர் உட்கார்ந்து ரப்பி ஹப்லி மில்லத்துன் துர்ரியத்தின் தையபத்தர் இன்னக்க சமீதுவா, இறைவா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுன்னு கேட்பாரு. இவனுக்கு கிட்டத்தட்ட 1/2 டஜன் குழந்தை இருக்கு. இவன் உட்கார்ந்து ஆமீன்னு சொன்ன என்ன நிலைமை? அஜர்த்துக்கு கடுமையான நோய், எல்லா டாக்டரும் போனார், நோய் குணமாகல. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து அல்லாடி இறைவா நோய் முடியல, தாங்க முடியல, இறைவா என் நோயை தீர்ப்பும். அப்படி இவன் ஜிம்பாடி பார்த்து இவன் கல்லு கணக்கா இருப்ப, இவன் உட்கார்ந்து ஆமீன். எவ்வளவு ஒரு கேவலம், மார்க்கத்தை கேவலப்படுத்துதா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை இல்லை, அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, என்ன சட்டத்தை அல்லாஹ் அவருக்கு போட்டு தர்றான்? யா ஜக்கரியா, அவர் கேட்கிறார் அல்லாஹ்ட்ட, தன்னுடைய பலகீனத்தை எல்லாம் சொல்றார். எனக்கு வயசாகி போச்சு, என் பொண்டாட்டியும் வயசாயிட்டா, முடியெல்லாம் நரைச்சு போச்சு, எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைஞ்சு போச்சு, நான் வயசான கிழவன் ஆயிட்டேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ரகசியமா அல்லாஹ்ட்ட கெஞ்சறார். சொல்ல போனால் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிச்சை தான் எடுத்தார். ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையபத்தன் இன்னக்க சமியா துவா. இறைவா இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு குழந்தைய தரக்கூடாதா? அப்பதான் அல்லாஹ் இவ்வளவு நாள் பொறுத்துட்டு சொல்றான், யா ஜக்கரியா இஸ்முஹு யஹ்யா, யஹ்யாங்கிற குழந்தை உனக்கு தரேன், நான் பேர் வச்சு அனுப்பிச்சுடுறேன். அல்லாஹ் பேர் வச்ச ஒரு குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மட்டும். உலகத்தில் ரசூல்லா கூட தம் மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சாங்க. இப்ராஹிம் நபி தம் மகனுக்கு இஸ்ஹாக்கு இஸ்மாயில் பேர் வச்சாங்க. அல்லாஹ் உலகத்திலேயே ஒரு நபிக்கு அல்லாஹ் பேரை வச்சு குழந்தைய தந்தாண்டா, அது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சொல்றா யஹ்யாவை சொல்லிட்டு அவரை நபி ஆக்கினோம், நல்லோர்களில் ஒருவராக அவரை ஆக்கினோம், மரணித்து மறுமையில் எழுப்பப்படும் போது அவர் நல்லவராக வருவார் என்று அடுக்கடுக்காக அல்லாஹ் அவரை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு அடிப்படை காரணம் அந்த துவா கேட்ட ஸ்டைலே, கேட்ட முறை. அப்படித்தானே குர்ஆன்ல இருக்கு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான நோய், தாங்க முடியல, உயிரே போகிற மாதிரி நோயினுடைய உச்சகட்டம். எப்படி கேட்கணும்னு நல்லா சொல்ற. அஜர்த்து உட்கார்ந்து கேட்டு நம்ம ஆமீன் சொன்ன அந்த நோய் போகுமா? நீ கேளு. ஆனா வலிய உணர்றவன், வேதனைப்படுறவன் நீ. அப்படி எப்படி கேட்டார் அவர்? அன்னி மஸ்ஸன்னில் உருவா அந்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா நோய் தாங்க முடியல, வலி வேதனை, உன்னை தவிர எவன் எனக்கு குணப்படுத்துவான் கேட்டாரு. எப்படி குணப்படுத்தினா அல்லாஹ்? கொஞ்ச நாளைக்கு நோன்பு வை, கொஞ்ச நாளைக்கு தொழுகு, சஜிதாவில் துவா கேளு, இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடு. ஒண்ணுமே இல்லை. ஐயூபே உன் காலடியில் என்ன இருக்கு? காஞ்சி போன புல்லு, அதை எடுத்து மேல அடிண்டா. எடுத்து அடிச்சாரு, நோய் குணமாயிடுச்சு. மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, பத்தியம் இல்லை, எதுவும் இல்லை. அப்ப திருமறை குர்ஆனில நபிமார்கள் எப்படி அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க? ரசூல்லா துவா கேட்கறதே உச்சகட்டம். பல மாடல்ல சொன்னாங்க. சஜிதாவில் கேளு, அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிறான். அங்கே துவா கேட்கலாமா இல்லையா? கையேந்து நம்ம துவா கேட்கறதுக்கும் ஒரு ஸ்டைலு. தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு துவா கேளுங்கிற அல்லாஹ். சஜிதாவில் அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். அங்க உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கேளு, தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேளு. அப்ப துவா என்பது அல்லாஹ் முடிவு செய்யறான். இந்த நேரத்தில் கேளு, இப்படி கேளு. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கேட்டாரும் பாரு, எப்படி கண்ணீர் விட்டாரும் பாரு. அவர் சஜிதால எந்திரிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு உழுந்து கேட்டாரு. இப்படி கேளுங்கள், நான் துவாவை ஏத்துக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்றான். இது உட்கார்ந்துக்கிட்டு இந்த 27 கேட்பாங்க பாரு ஒரு துவா, அல்லாஹ் அக்பர், சதாப்தி ட்ரெயின் மாதிரி இருக்கு. அஜர்த்து பார் கேட்டுட்டே இருப்பாங்க, தூக்கம் அப்பல ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன அவர் கேட்கிறாரு? மண்டையிலேயே ஏறதில்லை, ஒன்றுமே வெறும் ஆமீனாவுடைய நிலைமை. இப்ப அடிப்படை துவாவும் மவுத்தாயாச்சு. தொழுக மவுத்து, நோன்பு மவுத்து, துவாவும். எந்த விஷயத்துல ரசூல்லாவை பின்பற்றாங்க? எல்லாத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியா இல்லையா? ஆனா ஒரு குழந்தை பிறகுதுங்க, அந்த குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கணுங்கிறதையும் யாரு வைக்கிறதுங்கையும் அல்லாஹ் முடிவு பண்ணி குர்ஆன்ல சொல்லிக்காங்க. யார் வைக்கலாம்? அந்த குழந்தையை எந்த தாய் சுமந்தாலோ, அதற்கு யார் காரணமாக இருந்தாலோ, அந்த பெற்றோர்கள் உட்கார்ந்து அந்த குழந்தைக்காக அல்லாஹ்ட்ட துவா செய்யும் போது உள்ளத்திலிருந்து கேட்பாங்க.
அஜர்த்திட்ட நீங்க 500 ரூபா கொடுத்தா துவா ஒரு 10 நிமிஷமா இருக்கும். 2 500 ரூபா நோட்டா இருந்துச்சுன்னா துவா அரை மணி நேரம் ஆயிரும். 4 500 ரூபா நோட்டா இருந்துச்சுன்னா துவா 1 மணி நேரம் ஆயிரும். காசுக்கு தகுந்த அடிப்படையில் அஜர்த்து துவா ஓதி, அதுவும் தொழுகைக்கு இருக்கக்கூடிய பாங்க தூக்கி குழந்தைகளோட காதல போய் ஓதுவாங்க. எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கிற பாங்கு எது குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொன்னா அட்ரஸே இல்லாத ஒரு ஜமாத்தாக தான் இந்த ஜமாத்து. யாரப்பா சொன்னா? சரி, நாங்களும் நாளையிலிருந்து தௌஹீத் ஜமாத்துல பாங்க காதல ஓதி குழந்தைக்கு அஜர்த், எங்க அஜர்த்துமார்கள் வந்து பேர் வைக்கிறாங்க சொல்லு. ஆதாரம் எதுவுமே இருக்கு. ஆனா நாங்க தெளிவா சொல்றோம், திருமறை குரானில மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயும் தந்தையும் 2 பேரும் குழந்தை பிறந்த உடனே கையில வச்சுட்டு இன்னை சம்மை துகா மரியம், இறைவா என் குழந்தைக்கு மரியம்னு நான் பேர் வச்சிருக்கேன். பேர் வச்சது மட்டும் இல்ல, என் குழந்தையை ஷைத்தானின் தீங்கை விட்டு, இறைவா என் ஷைத்தானை தீங்கை விட்டு என் குழந்தையை காப்பாத்துண்டு கேட்ட துவாவை அல்லாஹ் அப்படியே எடுத்துட்டு சொல்றான், உலகத்திலேயே எல்லா குழந்தைகள் பிறந்தாலும் கூட ஷைத்தான் தீண்டி விடுவான் 2 குழந்தைகளை தவிர, 1 மரியம், அவருக்கு பிறந்த ஈசான். துவாவுடைய வேல்யூவேஷனை பாரு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஷைத்தான் கடைசி வரைக்கும் நெருங்க முடியல, டச் பண்ண முடியல. அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் டச் பண்ண முடியல. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். நபிகள் நாயகம் தன்னுடைய பேர குழந்தைங்க ஹசேன் ஹுசேனுக்கு அவங்க மடியில உட்கார வச்சு பேரிச்சம்பளத்தை வச்சு அவங்க பேர் வைக்கிறான். இந்த 2 ஆதாரம் இருக்கா? அப்ப நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒண்ணு பெத்தவங்க அல்லது நம்முடைய நன்னா குடும்பத்துல நம்முடைய ரத்த பந்தமாக இருக்கிறவங்க, அவங்ககிட்ட தான் அந்த பாசம் வரும், அன்பு வரும், உள்ளத்துல இருந்து அல்லாட்டு கேட்பாங்க. அவங்க காசுக்காக பேர் வைக்க மாட்டாங்க, உளப்பூர்வமாக வைப்பாங்க. அப்ப ஒரு பேர் வைக்கிற விஷயத்துல கூட இங்க என்ன குழப்பங்கள் ஏற்படுது? எல்லா காரணம் ரசூலுல்லாஹை விட்டதை தவிர வேற எதுவும். லைலத்துல் கத்ர் இரவு அது படுறோமா இல்லையா? இன்னைக்கு போய் கடை வீதியில பாருங்க, எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கடை, ஸ்வீட் கடையை போட்டு அவன் வண்டி எடுக்கிறான், இப்படி போறான், லைலத்துல் கத்ர் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டு போறாங்க. சிலது கட் அவுட் வைக்கிறோம், லைலத்துல் கத்ரே வருக வருக என்று வரவேற்கிறேன், எம்எல்ஏவை கூப்பிடுற மாதிரி. எவ்வளவு ஒரு இதை பார்த்த காரியம் இஸ்லாத்துக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க இந்த ஜந்துகள்னாலதான். அல்லாஹ்வுடைய தூதர் லைலத்துல் கத்ருடைய இரவை தெளிவா சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு மறக்கடித்து விட்டான். 5 இரவுல ஒரு இரவுல உட்கார்ந்து தேடுங்கண்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் லைட் டெக்கரேஷன்ல போட்டு வருக வருகன்னு இப்படி வரவேற்க சொன்னாங்களா? வணக்க வழிபாடுகளில் ஈடுபடு. குர்ஆன் இறங்கிய ஒரு இரவு, இன்னா அன்ஸல்நாஹு ஃபி லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். 1000 மாதங்களுக்கு சிறப்பிற்குரிய ஒரு இரவு. இதனுடைய சிறப்பு 2 பெருநாளுக்கு கூட கிடையாது. இந்த இரவில் முடிச்சு உட்காரு, மக்ரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அனைத்து வானவர்களும் இறங்குறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டிருக்கின்ற 8 வானவர்களை தவிர அல்லாஹ் சொன்ன வானவர்கள் 4-5 பேர் தான் நமக்கு தெரியும். ஜிப்ரீல், மீகாயில், மாலிக், ஒரு 4-5 பேர். அல்லாஹ் பெயர் சொல்லாத பல கோடிக்கணக்கான மலக்குமார்கள் அத்தனை பேர்த்தையும் அல்லாஹ் இறக்குறான். வெறுங்கையோடு இறக்கல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சுமந்துட்டு தான் வர்றாங்க. யாரெல்லாம் இந்த இரவில் வணக்க வழிபாடுகள்ல இருக்கிறாங்களோ அவர்களை சுத்தி அமர்ந்து கொள்வார்கள். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பாங்க, அல்லாஹ்விடத்திலே அருள் புரியுமாக துவா செய்வாங்க ஃபஜ்ர் வரைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 10 to 11 மணி நேரம். வருஷத்துல 365 நாள்ல 360 நாள் தூங்கு. இசா முடிச்ச உடனே போய் தூங்கிரு, சும்மா முடிச்சிட்டு இருக்காத. 5 நாள் தூங்காத. 1000 மாசம் நம்ம வாழ்றது 50-60 தான். அதுலயே இன்னைக்கு என்ன நிலைமை? 50லயே கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, பிரஷர் வந்துருச்சு, நடக்க முடியல, உட்கார முடியல, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, எல்லா நோயும் வந்துருச்சு. 80 வயசுல ஒண்ணு 4 பேர் தூக்கிட்டு வர்ற இபாதத் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட உடம்பு ஒத்துழைக்காது. நிறைய குர்ஆன் ஓதுன்னு நினைப்பீங்க, கண்ணு தெரியாது. நின்று தொழுகணும்னு நினைப்பீங்க, உட்கார கூட முடியாது, நோம்பு கூட வைக்க முடியாது. அப்போ ஒரு இரவுல நீ 84 வருஷம் வாழக்கூடிய நன்மையை அல்லாஹ் தர்றேன்னு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு.
அந்த இரவு என்னமோ இவங்களுக்கு வகி வந்த மாதிரி 27 டிக்ளேர் பண்றாங்க. அல்லாவும் சொல்லல, அல்லாவுடைய ரசூலும் சொல்லலண்டா. ஆனால் குர்ஆன் இறங்கினுடைய உரிமையாளர் அவன் சொல்ல இருக்கணும். எல்லாமே இவங்களுக்கு வகி வர்ற மாதிரி இப்படி இந்த 27 நிலைமையை இன்னைக்கு பார்க்கிறோம்டா. அப்ப என்ன இவங்க ரசூலை பின்பற்றுறாங்க? எந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறாங்க? ஒரு விஷயம் கூட கிடையாது. எந்த வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கோங்க, எல்லாமே உழப்படும். நோன்பு திறக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி பேரிச்சம்பளத்தையோ தண்ணியோ நீங்க குடிங்க. அழகா ரசூலுல்லாஹ் ஒத்த வரியில சொன்னாங்க. 6:20 நோம்புண்டா இதுக்கு துவா ஓத ஆரம்பிச்சு, அல்லாஹும்ம லக்கஸ்முது பீக ஆமன்து வாலைக தவக்கல்து வாலா ரிஸிக அப்தர்து வதகப்பல் மின்னி. நம்ம அந்த காலத்துல இருக்கும்போது மனப்பாடம் பண்ணுங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கு பிறகு ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு துவா. எவ்வளவு கொடுமண்டா! முன்னாடி கஞ்சியை வச்சு, ஐஸ்கிரீம் வச்சு, சர்பத்தை வச்சு, அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவனை படுற பாடு, எப்படா எந்த மூதேவி முடிப்பான்னு தெரியாத அளவுக்கு வெறுத்துட்டு போய் இருப்பான். அங்கே உட்காந்து துவா ஓதுறது. ஒவ்வொருத்தரும் கேட்டுப்பாரு. சில பேர் நோன்பு திறக்கிறது நம்ம பள்ளிவாசலுக்கு எதுக்கு வர்றாங்கடா, ஒடுக்கத்தை துவா ஓதுறாங்க. இப்போ நோன்பு திறக்கிறது கூட மாட்டேங்கிறான். சரி, சகர்ல சாப்பிட்டு சகருக்குன்னு எதுக்கு எந்திரிக்கிறோம்? மற்ற நேரத்தில் எந்திரிச்சு சாப்பிட்டா இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். நோம்பு நாளில் ஒருத்தர் எந்திரிக்கிறான்டா, எல்லாரும் எந்திரிப்பாங்க. அந்த நேரத்தில் சாப்பிடணும். நோன்பு வைக்கிறதுக்கு தான் சாப்பிட்றோம், நோன்பு வைக்கிறதுக்கு தான் பிரியாணி குஸ்கா எல்லாம் ஆக்குறோம். நீங்கள் மற்ற நாளில் உட்காந்து காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு சாப்பிட்டுருந்தா குடும்பமே உங்களை ஒரு மாதிரி பார்க்கும். அந்த நோன்பு சகரை வச்சுட்டு பாங்கு சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் உட்காந்து நவைத்து சௌமகிதீன் அன்னதாயி ஆதி சன்னத்தின்னு ஒரு ஒடுக்கத்தை துவாவை அப்போ உட்காந்து ஓதிட்டு இருக்குது. பகல் நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டான் மறதியில் வச்சுங்க, உடனடியா நவைத்து சௌமதீர் அன்னதை 2வது நோம்பத்துக்கு உள்ளுக்கு விடுறாராம். உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு கேவலமா தெரியலையா? எவ்வளவு அழகான தெளிவான ஒரு மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு கொடுத்தார். அறிவுபூர்வமான மார்க்கம். உலகத்தில் இருக்கக்கூடியவங்களா சிந்திக்கக்கூடிய அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்து அவன் சொன்னா இவன் சொன்னா, இந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மதிப்பே இல்லைங்க. இபாதத்துங்கிற பேர்ல இதாவது அமல்கள் விஷயத்தை அடிக்கிறாங்க. ஷிர்க்குண்டா நேற்று சொன்னமா இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஓவரா போயிடுச்சு. அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியதெல்லாம் இன்னைக்கு மனுஷன்ட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய உச்சகட்டமாக இருக்கக்கூடியது. அப்போ தொழுகையாகட்டும், நோம்பாகட்டும், இந்த ஹஜ்ஜில் நடக்கிற கூத்து இருக்கே இல்லையா, அல்லாஹ் காப்பாற்றும். கோவில் திருவிழாவில் போகிற மாதிரியா ஹஜ்ஜுடைய நிலைமை. கோவில் திருவிழாவில் இந்த தீச்சட்டியெல்லாம் எடுக்கும்போது மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஹஜ் ஆயிருச்சுங்க இன்னைக்கு. 5 கடமையில ஒரு அமலை செய்கிறான்டா, என்ன ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கவோமா, உமீரும் இல்லாலி அபதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வுக்காக செய்கிறான்டா, உள்ளத்தில் மட்டும்தான். ஹஜ்ஜுக்கு போகிறோண்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடாக்கி பிரியாணியாக்கி போட்டு போகும்போது ஒரு விருந்து வச்சு மெட்ராஸ் வரைக்கும் அங்கே ஏர்போர்ட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டு அங்கே பேசி இங்கே கட்டி தெளிவு பிடிச்சி இவர் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்த உடனே சவுதி கவர்மெண்ட் என்னமோ சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி. அது வரைக்கும் அப்துல் ரஹ்மானா இருந்தவர் இன்னையிலிருந்து ஆஜி அப்துல் ரஹ்மான் இருக்கா. அப்துல் ரஹ்மானே கூப்பிடுறது, ஆஜியார் வர்றாரு ஆஜியார் வர்றாரு. அப்படி ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறாங்க. என்ன முடிவுக்கு வரணும்? என்னை கூப்பிடுறது இருந்தால் தொழுகையாளி, நோம்பாளி, தர்மம் செய்கிறவங்க, பேச்சாளர், குரான் ஓதக்கூடியன்னு ஒரு 100 டிகிரியை போட்ட பிறகு என் பேரையே பயன்படுத்த முடியும். தொழுகை முதல் இபாதத்து. எல்லாரும் தொழுகையாளின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஹஜ்ஜில் எவ்வளவு கூத்து! அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் வெளிப்படையாக இறைவனுக்கு செய்ய வேண்டிய அமலை வெளிப்படுத்தி விட்டால் பின்னார் அவன்தான் நரகவாதி, அவனுடைய அமல்கள் அழிஞ்சு போயிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறார். இந்த திருமணத்தில் படுற பாடு பார்க்கும். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றதா திருமணத்தை பார்த்தாலும் அப்படியே பழைய மதத்துக்கே போயிடும். என்ன கூத்து! பரவாயில்ல, நம்ம ஊரு இந்த கேரளாவில் போய் பார்த்தீங்கண்டா, அல்லாஹ் அக்பர். யூடியூப்ல போன வீட்டில் இன்னைக்கு பார்க்காதீங்க, அமல் போயிடும், நாளைக்கு காலையில் பாரு. இந்த திருமணத்திலைங்க எல்லாம் இந்த சமுதாயத்தை காப்பாற்றும். மணமகள் வர்றா, கூட 4-5 கூட நிறைய ஆம்பளைங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றான். சினிமாவில் வந்து கதாநாயகி வரும்போது கூட அந்த நடி ஆடுவாங்கள, அந்த மாதிரி. மணமகன் இங்க வர்றான், இங்க பொம்பளை ஆடுதுவா, மணமகளுக்கு பின்னாடி ஆம்பளை ஆடுறாங்க. எல்லாம் ஏருக்கு மாறும்.
ஒரு வீடியோவில் பார்த்தங்க, மணமக வந்துட்டு இருக்கிறா, மாமியாக்காரி ஆடுறா. கடைசியில் பார்த்தா மணமகளே ஆட ஆரம்பிச்சு. என்ன கூத்து அடிக்கிறா, ஆடுற ஆட்டத்தை பார்த்தா கேப்ரா டான்ஸ் எல்லாமே வந்து பள்ளிவாசல் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தோத்து போயிடும். அந்த ஆட்டம் போடுறா. புருஷக்கார மேடையில் உட்காந்து அவன் டாட்டா காமிச்சு அவனும் ஆடிட்டு இருக்கான். கேரளாவுடைய திருமணத்துடைய லட்சணம். எல்லாத்துக்கு மேல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? திருமணம் எல்லாம் முடிஞ்சாச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எவனாவது ஃபர்ஸ்ட் நைட்டை ஒரு வீடியோ எடுத்து வெளியே ஃபேஸ்புக்கில் போடுவானா? அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகக்கூடிய அந்த பிள்ளைய ஒரு சீலையை மாற்றி கையில் ஒரு தட்டில் பழம், லட்டு, ஜிலேபி, பால் எல்லாம் கையில் கொடுத்து பின்னால் 4 பொம்பளைய உட்காந்து ஒரு பாட்டு பாடி அப்படியே கூட்டிகிட்டு போய் கதவை தட்டுது. மணமகன் உள்ளுக்குள்ள வந்து அப்படி சினிமா நடிகன் மாதிரி திறந்துக்கிறான். இதை அமுச்சு வருது. அதுக்கப்புறம் டாட்டா காமிச்சு அதுக்கப்புறம் போய் பெட்டில் உட்காந்தாங்க. எல்லாம் காப்பாற்றணும். அதோட வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கே இருக்குது, ஆதாரபூர்வமாக இருக்கு. இது என்ன நடக்கலை? எது நடக்கக்கூடாதோ அது நடக்கும். முதல்ல வந்து டான்ஸ் ஆடும்போது புர்கா போட்டு ஆடினாங்க. இப்போ புர்கா எல்லாம் போயிருச்சு. புதுசாக ஒரு அளவு ஒரு ட்ரெஸ் வந்துருக்கு, அது பேர் வாயில் வரமாட்டேங்குது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆடுது. அது இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்க்குற இது முட்டிக்கால் முறைக்கும் வந்துருச்சு. இன்னும் அடுத்தது என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி ஏறி இறங்கி கடைசியில் டான்ஸ் எப்படி விளையாடுவாங்க? அந்த பீஸில் 2 பீஸில் தான் வரும். கேரளாவில் ஒரு மௌலவியா கண்ணீர் விட்டு பயான் பண்ணார். வயநாட்டில் அல்லாஹ் அழிச்சான். 95% முஸ்லீம்கள் மண்ணோடு மண்ணாக அந்த நிலச்சரிவில் மௌத்தா போனாங்க. எதுக்கு காட்டுது தெரியுமா? காசு இருக்கிற திமிரில் நீங்க திருமணத்தில் நடக்கக்கூடிய அநியாயம், திருமணத்தில் நீங்க செய்யக்கூடிய அக்கிரமம், இதுக்காக அல்லாஹ் உங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்தான். இனிமேல் திருந்திக்கிங்க. அழகான ஒரு பயான். அவரை போய் அடிக்க போயிட்டாங்கண்டா. அப்ப இவங்க என்ன நிலைமை? அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணத்தை எப்படி நடக்குதுன்னு கொடுத்து அவ்வளவு கல்யாணத்தை ரசூல்லா பண்ணி வச்சிருக்கு. மக கல்யாணம் பண்ணாங்க, உமர் பண்ணாங்க, அபூபக்கர் பண்ணாங்க, ரசூல்லா பண்ணாங்க. எவ்வளவு எளிமை. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். சின்னஞ்சிறு துவா டோட்டல் சூப்பரா முடிச்சாங்க. அப்ப இதை தடுக்க வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய யாரு? மார்க்க அறிஞர்கள். அவங்க தான் எல்லாத்துக்கும். இந்த திருமணம் எல்லாம் நடந்த மக்கள் அநியாயத்தில் போறாங்கடா, அஜர்த்துமார்களும் அவங்க தான். திருமண துவாவை இன்னைக்கு எத்தனை பயால நம்ம இன்னும் மாற்ற மாட்டேங்கிறோம். நூகும் பாரிசாவும் வாழ்ந்ததை போல இந்த மணமக்களை துவா செய்யுங்க. திருமண பயான். நூகு நபிக்கு என்னமோ இவங்க பாரிசாங்கிற பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இந்த அம்மாவுடைய பேர் அல்லாஹ் சொல்றான்னா, நூகு நபியை பொண்டாட்டி சொல்லும்போது வரபல்லாகும் மசல் எல்லாத்தையும் கஃபரும் அம்ராத்தின் காஃபிருங்கிறான். இவங்க பேர் வச்ச மாதிரி. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃபும் ஜுலைஹாவும் வாழ்ந்ததை போல அல்லாஹ் வந்து அந்த பொம்பளையுடைய பேரை குரானில் இல்ல, இம்ராத்து அஜீஸ், அஜீஸுடைய மனைவிங்கிறான். எப்படி இவங்களுக்கு வகி வந்துச்சு? குரான்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்மணியினுடைய பேரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அப்ப எல்லாம் அல்லாஹ்வுக்கு மேல, ரசூலுல்லாஹ்வுக்கு மேல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அல்லாஹ் சும்மா விடுவானா? எதுக்கு ஒரு தூதர் அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறான். திருமணத்திலிருந்து இந்த சடங்கு சம்பிரதாயம். ஒருத்தர் மௌத்தா போயிட்டான்னு வச்சுங்க, அல்லாஹ் இந்து மதத்தில் என்னென்ன இருக்குதோ அது அத்தனையும் இங்க வந்துருச்சா இல்லையா? அவன் ஓமுன்னு போட்டா 786 போடுறான். என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? அவன் மார்கழி மாசத்துல வில்லுப்பாட்டு பாடுவான், பஜனையை பாடுவான். இவன் வந்து மீலாது மௌலோது பாட்டை இவன் பார்த்து உட்கார்ந்து பாடுறதை பார்க்கணும். அங்க அவன் கடவுளுக்கு வந்து காவி துணி, நம்மளுடைய தர்காவுக்கு வந்து பச்சை கலர் துணி. அங்க கடவுளுக்கு பழம், தேங்காய், பூவு, இங்க கரும்பு சக்கரை, கல்ல, இங்க மைத்தாங்கரைக்கு. கடவுளை அவன் நிக்க வச்சு வணங்கினா, இவன் படுக்க வச்சு மையத்தாக்கி உட்கார்ந்து வணங்கிட்டு. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்க? அவன் பழனிக்கு நடந்து போய் மொட்டை அடிச்சான், இவன் நாகூருக்கு போய் இவனும் மொட்டை அடிக்கிறான். பேருதான் மாறி இருக்கு. அங்க 7ஆம் நாள் 10ஆம் நாள் திதி திவசம் ஒருத்தன் செத்துட்டாண்டா அவன் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடணும். 7ஆம் நாள் 1, 8ஆம் நாள் 1, 10ஆம் நாள் 1. இவன் பார்த்தா 7 நமக்கு சரிப்பட்டு வர்ற போடு 3, அடுத்தது 10, அடுத்தது 40, அடுத்தது வருஷ 10. எதுல மாறி இருக்கு? அதுக்கு ஒரு
கேடு கட்ட அஜர்த்து உட்காந்து துவா வேற. இது ரசூல்ல கண்டிச்சிருக்காங்க. இப்படி மார்க்கத்தில் இல்லை. ஒருத்த மௌத்தா போயிட்டானா கபர்ல போய் வச்சுட்டானா அதோட சாப்டர் க்ளோஸு. அவன் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் மலக்குமார்களை பார்த்துக்குவாங்க. இனிமேல் கொண்டு வேலையெல்லாம் செய்யாதீங்க சொல்லணுமா இல்லையா? உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை கலிமாவை எடுத்துக்கிறாங்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு கட்டத்திலே இவங்க பின்பற்ற மாதிரி ஒன்றும் கூட தெரியல. இந்த ஃபித்ர் சதக்கா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று பிறந்த குழந்தைக்கும் கொடுங்க. அன்னைக்கு எந்த ஒரு ஏழையும் பசியோடு இருக்கக்கூடாது. ஒரு 4 சாவு ஒரு அளவு கொடுத்துட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு அளவு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கடமை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதை கொடுத்தன்னா ரமலானில் செய்த பாவங்களுக்கு அது பரிகாரமா இருக்கும். இதுக்கு உட்கார்ந்து 2 கிலோ அனஃபிக்கு இந்த மாடல், சாப்பிக்கு இந்த மாடல் இருக்கா? இன்னைக்கு இருக்க. அனஃபிக்கு இப்படி கொடுங்க, சாஃபிக்கு இப்படி கொடுங்க. அது ஒரு ஹராம் ஹலால் விஷயத்துல கூட ஒரு ஒழுக்கம் இல்லை. மாட்டுக்கறிய சாஃபி சாப்பிடலாம், அனஃபி சாப்பிடக்கூடாது இன்னைக்கு இருக்கு. கடலில் இருக்கக்கூடிய நண்டு இருக்குல்ல, நண்டு சுறா மீன சாஃபிக்கு ஹலாலு ஹராம், அனஃபிக்கு ஹராம். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, கடலில் உள்ளவற்றை அனைத்தையுமே உங்களுக்கு ஹலால் ஆக்கிவிட்ட, எதை வேண்டுமானாலும் தின்னு, பிடிச்சா தின்னு, வேண்டாட்டி விட்டு. இப்ப அல்லாட்டே மோதிர மாதிரி ஆச்சா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி ஒருத்தருக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக தேனை வெறுத்தாங்க. அல்லாஹ் சரி பரவாயில்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல, பரவாயில்ல நபி நீ மட்டும் விட்டு இப்படி விட்டானா? என்ன மாதிரியா இருக்கிறான்? நான் ஹலாலாக்கிய ஒன்றை உன்னுடைய மனைவியினுடைய திருப்திக்காக அது கூடாது என்பது சொல்வதற்கு உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தான்? எப்படி கேட்கிற மாதிரி ரப்பு, நீ என்னத்தை திங்கணும் என்ன திங்கக்கூடாது என்பதை நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. செத்ததை திங்காத, பண்ணிய திங்காத, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாத திங்காத, தானா செத்ததை திங்காத, எது எது திங்கணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டார். ரசூலுல்லாஹ் மனைவிக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒரு மைமூனா ரலியல்லாஹு வீட்டுல இருந்து வர்றாங்க, பிடிக்கலன்னு சொன்னா அப்சார் ரலியல்லாஹு ஆயிஷா நாகிய இப்படி நம்ம சொல்லி ரசூலுல்லாஹ்வை ஒரு குழப்பத்தை பண்ணுவான்னு இந்த 2 மனைவி மாதிரி இருந்தா இந்த பஞ்சாயத்தை ஏற்படுத்துறாங்க. அல்லாஹ் இப்படி வசனத்தை இருக்கிறான்டா, நான் ஹலால் ஆக்கியிருந்த நீ ஹராமாக்குறது, உன் மனைவியினுடைய திருப்திக்கு செய்யாத கண்டிச்சுட்டு அடுத்து அந்த 2 மனைவி அல்லாஹ் பேரை சொல்லாம திட்டுறான். அந்த 2 பெண்களையும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க சொல்லு. அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராகவும் மனைவி சொல்றாங்களா? என்ன வளர்ற? குர்ஆன்ல இருக்கா இல்லையா? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை இறக்குறான்டா, எல்லாத்தையும் குர்ஆன்ல சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் வணக்க வழிபாடு, ஹராமு ஹலாலு, தொழுகை, நோன்பு, எவ்வளவு கடுமையான வார்த்தை. ஆரம்பத்தை படிச்சது வசனம் என்ன சொல்லுது? நபியினுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டால், மறுத்து விட்டால் ஃபகத கஃபர, அவர்கள் காஃபிர் ஆகிவிட்டார்கள், ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தர நரகவாதி. சும்மா அல்லாஹ் சொல்லல, நமக்கு கேட்கும் போது ஒரு மாதிரியா இருக்குது. என்னடா இது, ஒரு மூமினா இருக்கான், தொழுகிறான், அவங்க யாரோ சொன்னா தொழுகிறான், போனா போட்டும். அல்லாஹ் நான் சொன்ன மாதிரி தான். அப்போ இந்த முகமது ரசூலுல்லாஹ் என்பது நம்மளுடைய முடிவின் அடிப்படையில் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரத்தை கொடுத்தானோ, அந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் நம்முடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும் இருக்க வேண்டும். இது கலிமாவுடைய 2ஆம் தரம். அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது ஒரு மூமினுடைய உயிர் நாடி. அதுக்கு மேல எந்த முடிவும் எடுக்கப்படும். அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் சொல்லிவிட்டால் ஆமன்னா சல்லம்னா, ஈமான் கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன், இந்த முடிவுக்கு வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.